ஆண்ட்ராய்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் செய்யாமல் நம்மக்கிட்ட ஏற்கனவே உள்ள ஒரு ஃபோல்டரை எப்படி ஹைட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம மொபைல் ஃபோன் கூடவே வர ஃபைல் ப்ரௌசரு அது ஃபைல் மேனேஜரை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபைல் மேனேஜருக்குள்ளே போங்க. இப்போ எனக்கு எந்த ஃபைலெல்லாம் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் எல்லாத்தையும் காப்பி பண்ணி ஒரே ஃபோல்டருக்காக கொண்டாந்து போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏங்கிற ஃபோல்டருக்குள்ளார 4 ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இந்த டைரக்டரியை அல்லது ஃபோல்டரை ரீநேம் பண்ணுங்கள். .nomedia அப்படிங்கிற பேரில் ரீநேம் பண்ணுங்கள். இப்படி ரீநேம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டர் வந்து வியூ பண்ண முடியாது, ஹைட் ஆகிடும். இப்போ மறுபடியும் அந்த ஃபோல்டரை நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டா இங்கே மோரில் அதை கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபோல்டர்ஸ் அது கொடுத்தீங்கன்னா .nomedia ஃபைலு இருக்கும். ஸோ இது மூலயமா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் மறுபடியும் இதை ஏங்கிற ஃபோல்டராக மாற்றுறேன். இப்போ நீங்கள் உங்கள் கேலரியில் போனீங்கன்னா ஏங்கிற ஃபோல்டரில் 4 ஃபைல்ஸ் இருக்கிற மாதிரி காட்டும். அதே மறுபடியும் நம்ம வந்துட்டு .nomedia பேருக்கு மாற்றிக்கலாம். இப்படி மாற்றும்போது கேலரியில் அந்த ஃபைலு லிஸ்டிங் காமிக்காது.